अखण्डमण्डलाकारं व्याप्तं येन चराचरं तत्पदं दर्शितं येन तस्मै श्रीगुरुवे नमः। शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं शूद्रभाषकृतौ वन्ते भगवन्तौ पुनः पुनः। ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिनि व्योमवद्यात्मदेहाय दक्षिणामूर्तये नमः। பவித்திர இந்திரியானை நதிக்கரையில் அமர்ந்து கொண்ட மௌலி ஞானேஸ்வர் மகாராஜின் அருளால் அஷ்டாவக்ர கீதை, அஷ்டாவகர்கள் எழுதிய கீதையை நாம் படித்துக் கொண்டிருக்கிறோம். இதில் முதல் சாப்டர் நிறைவடைந்த நிலையில் இன்று நாம் காண வேண்டியது இரண்டாவது சாப்டர். முதல் சாப்டர்ல எடுத்த உடனேயே ஒரே ஒரு ஸ்லோகத்தில் மட்டும் சித்த சுத்தியை பற்றி பேசிவிட்டு முழுமையான அத்வைத ஞானத்தை பற்றி மீதி 19 சுலோகங்கள் அமைந்திருந்தன. அதை முடித்திருந்த நிலையில் இப்போ ஜனகர்கிட்ட தான் இந்த அஷ்டாவகரர் இந்த ஞானத்தை சொல்லிக் கொண்டிருக்கிறார். அதை கேட்ட ஜனகர் எப்படி ஃபீல் பண்றார் அப்படிங்கிறது ஜனகர் இந்த சாப்டர் முழுக்க பேசுறாரு. அதை நம்ம ஒவ்வொன்றா பார்க்க போறோம். Janaka said, "Truly I am spotless and at peace, the awareness beyond natural casuality. All this time I have been afflicted by delusion." ஜனகர் கூறினார், உண்மையில் நான் களங்கமற்றவன், அமைதியானவன், இயற்கையான காரண காரியங்களுக்கு அப்பாற்பட்ட தூய அறிவு. இவ்வளவு காலமும் நான் மயக்கத்தினால் பாதிக்கப்பட்டிருந்தேன். போன அத்தியாயத்துல முழுக்க இந்த பிரம்மஸ்வரூபத்தை பற்றின வர்ணனை நிறையவே இருந்தது. நீ எப்படி உன்னை தியானிக்கணும், நீ இந்த உடல் மனம் புத்தி இல்லை அப்படின்னும் நீ ஃபீல் பண்ணணும், நீ உன்னை பிரம்மஸ்வரூபமாக ஃபீல் பண்ணணும், அது ஒரு மெடிடேஷனாகவே நீ பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்த ரொம்ப எலாபரேட்டா பேசியிருந்தார் இல்லையா? அதையெல்லாம் முழுசாக உள்வாங்கி கொண்டிருந்த ஜனகன் அதை உணர்கிறான். ஸோ அந்த உணர்ந்து அவருடைய அந்த உணர்தலை அப்படியே வெளிப்படுத்துகிறான். என்னென்ன, இந்த பிரம்மத்திற்கு ஆட்ரிபியூட்ஸாக கொடுக்கப்பட்ட கலங்கமற்றவன், அமைதியானவன் அப்படிங்கிற அந்த பாயிண்ட்ஸை நான் ரியலைஸ் பண்ணிட்டேன். ஸோ இந்த மாயையில இருக்கக்கூடிய நான் அப்படின்னு தவறாக புரிந்ததன் காரணமாக நான் கலங்கி கொண்டிருந்தேன், அமைதி இல்லாமல் இருந்தேன். ஆனால் இந்த அமைதிக்கு, மாயைக்கு அதிஷ்டானமாக இருப்பவனே நான் என்று நீங்கள் உணர்த்திய பிறகு, அப்போ நான் அவர் சொன்ன அந்த மெடிடேஷன்லாம் நான் பண்ணின பிறகு நான் கலங்கமற்றவன், அது என்ன ஐடென்டிஃபிகேஷன் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட், எந்த நீ உன்னோட நீ அடையாளப்படுத்திக் கொள்கிறாயோ அதுவாகவே நீ ஆவாய் அப்படிங்கிற அந்த எல்லா ஞானமும் எனக்கு கிடைத்த பிறகு இப்போது நான் எப்படி என்னை அடையாளப்படுத்திக் கொள்கிறேன் அப்படிங்கிற விஷயத்தை தான் ஜனகர் சொல்றார். இப்ப எப்படி அடையாளப்படுத்திக்கிறாரு? கலங்கமற்றவன். கலங்கமற்றவன் தான் என்ன அர்த்தம்? முக்குணங்கள் தான் கலங்கம் உடையவை, சரியா? குறிப்பா ரஜஸ் தமஸ் எக்கச்சக்கமான கலங்கங்களோடு கூடியவை. பட் இங்கே கலங்கமற்றவன் சொல்லும்போது பியூர் அப்படின்னு ஒரு வார்த்தையில் இங்கிலீஷ்ல சொல்லலாம், ஈஸியா புரிஞ்சுக்கிறதுக்காக. கலங்கம்னா இம்பியூர் அப்படின்னு சொல்லலாம். இங்க சுத்த சித்தாக இருக்கக்கூடிய அந்த சச்சிதானந்தம் அப்படிங்கிறது எப்போதுமே களங்கம் இல்லாதது. இப்போ மாயைக்குள்ள நான் எத்தனை ரஜோதமோ குணங்கள்ல நான் ஆடிக்கட்டி இருந்தாலும் நான் என்றுமே களங்கம் இல்லாதவன். அப்ப அந்த நானை நான் பிடிச்சிட்டேன். உண்மையில் நான் யார் அப்படிங்கிறத நான் இப்ப தெரிஞ்சுக்கிட்டேன். அமைதியானவன். ஸோ இங்க இந்த மாயைக்குள்ள என்னதான் ஒரு ருத்ர தாண்டவமே நடந்து கொண்டிருந்தாலும் நானும் அமைதியானவனாகத்தான் இருக்கின்றேன் அப்படிங்கிற ஒரு 2 மெயினான பாயிண்ட்ஸை நான் உணர்வதாக இப்போ அவர் வெளிப்படுத்தி இருக்கிறார். நெக்ஸ்ட் என்ன சொல்றாருன்னா, இயற்கையான காரண காரியங்களுக்கு அப்பாற்பட்ட தூய அறிவு. ஆக்சுவலா மாயைக்குள்ள பாத்தீங்கன்னா உங்களுடைய உணர்வு அப்படிங்கிறது 100% பேஸ்ட் ஆன் தி சோலல் பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஒருத்தங்க நல்லா பேசினா அதுக்கேற்ற மாதிரி ஒரு உணர்வு, ஒருத்தங்க திட்டா அதுக்கேற்ற மாதிரி ஒரு உணர்வு. இப்படி இந்த மாயைக்குள்ள உங்களுடைய உணர்வு எதை டிபெண்ட் ஆகி இருக்கும் அப்படின்னு சொன்னா, ஒரு காரணத்தை அடிப்படையாக வைத்துத்தான் உங்களுக்கு ஒரு உணர்வே வரும் இல்லையா? ஆனா இந்த பிரம்ம உணர்வு அப்படிங்கிறது எந்த காரணமும் இல்லாமல் அது சுயம் பிரகாசமாக சச்சித்தானந்தமாக ஒளிந்து கொண்டிருப்பதல்லவா? அதை ஒரு காரணத்திற்காக ஒளிர்வது அல்லவே. தீட்னா ஆளுற, அவன் புகழ்ந்தான் சிரிக்கிறேன் அப்படின்னு ஒரு காரியங்களுக்குள் இருக்கின்ற ஒரு உணர்வாக நாம் பிரம்மஸ்வரூபத்தை பார்க்க இயலாது, பார்க்க கூடாது. ஸோ அதை உணர்ந்துட்டார் ஜனகர், அதை உணர்ந்து பேசுறார். இயற்கையான காரண காரியங்களுக்கு அப்பாற்பட்ட தூய அறிவுனா அப்படின்னா, பொதுவா இந்த பிரகிருதியில, இந்த இயற்கையில, இந்த மாயையில காரண காரியம் இல்லாம ஒன்றுமே கிடையாது. எல்லா உணர்வும் காரண காரியத்தின் அடிப்படையில தான் வருது. ஆனால் நானும்
சுத்த சித்தான இருக்கின்ற சச்சிதானந்த உணர்வு, தூய உணர்வு. இந்த உணர்வு ஏதோ ஒரு காரணத்தால் வந்த ஆனந்த உணர்வு கிடையாது. எந்த காரணங்களும் இல்லாமல் அது சுயமாகவே, சுயம் பிரகாசமாகவே ஒளிர்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு உணர்வு என்பதை நான் உணர்ந்து விட்டேன் அப்படின்னு ஜனகர் ஃபீல் பண்றாரு. ஸோ இதை ஜனகர் ஃபீல் பண்றாரு அப்படிங்கிறத விட நம்ம படிக்கிறதுனுடைய நோக்கம் என்னன்னா, we should also feel the same thing அப்படின்னு அர்த்தம். ஸோ நான் வந்து எப்பயுமே என்னை பத்தி நான் என்ன ஃபீல் பண்ணணும் அப்படின்னா, இப்போ எனக்கு ஒரு உணர்வு இருக்கு, நான் அழுறேன், சிரிக்கிறேன், கோவப்படுறேன், பதட்டப்படுறேன், என்ன வேணா இருக்கலாம். பட் இதுவெல்லாம் ஒரு காரணத்தின் அடிப்படையில் வந்ததல்லவா? அப்ப காரணத்தின் அடிப்படையில் வந்த உணர்வுன்னா அது மாயா உணர்வு தானே இருக்க முடியும். ஆனால் என்ன சுத்த சித் ஸ்வரூபமோ காரணங்களுக்கு அப்பாற்பட்டுள்ளது. அப்ப நீ ஒரு உணர்வுல இருக்கேன்னா அந்த உணர்வுக்கு ஒரு காரணத்தை காட்டிட்டாங்க அப்படின்னாலே நீ மாயில இருக்கேன்னு அர்த்தம். அப்ப நீ ஆத்ம உணர்வுல இருக்கியான்றது எதை வச்சு தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா, அந்த ஆத்ம உணர்வுல இருக்கிறதுக்கு ஏதாவது காரணம் வந்துதான் நான் இருந்தேன் அப்படின்னு சொல்லாம இருந்தா அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்ப டீப் ஸ்லீப்ல ஒரு ஆனந்த உணர்வுல நம்ம இருக்கோம், சரியா? அந்த டீப் ஸ்லீப்ல நீ ஆனந்த உணர்வுல இருக்கிறதுக்கு எந்த காரணத்தினால நீ இருந்தே அப்படின்னு சொன்னா ஏதாவது சொல்ல முடியுமா? விழித்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு ஏற்படுகின்ற எல்லா உணர்வுகளுக்குமே நீங்க ஒரு காரணத்தை கற்பிக்கலாம். இந்த காரணத்தினால இந்த உணர்வு, இந்த காரணத்தினால இந்த உணர்வு. டீப் ஸ்லீப்ல ஒண்ணுமே இல்லை, எதுவுமே இல்லாத நிலையிலும் ஆனால் ஒரு உணர்வு மட்டும் இருக்கின்றது, ஆனந்தமாக உறங்கிக் கொண்டிருக்கின்றது என்ற அந்த உணர்வுக்கு நீ என்ன காரணத்தை கற்பிக்க முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா முடியாதுன்னு தான் சொல்லணும் இல்லையா? ஸோ அப்பேற்பட்ட அந்த சுத்த சித்தாக இருக்கின்ற பிரம்மானந்த உணர்வை நான் அப்படிங்கிற ஃபீலிங்கை ஜனகர் ஃபீல் பண்றதாக இங்கே குறிப்பிடப்பட்டுள்ளது. அதை நாம ஃபீல் பண்ணணும்ன்ற நோக்கத்துல, ஓகேவா? பட் இத்தனை நாளா இதை நான் மிஸ் பண்ணிட்டேன் அப்படிங்கிற ஃபீலிங்கும் அடுத்து சொல்றாரு. இவ்வளவு காலமும் நான் மயக்கத்தினால் பாதிக்கப்பட்டிருந்தேன். இங்க மயக்கம் அப்படிங்கிறது மாயையை உண்மை என்று நம்புவதுதான் மயக்கம். முக்குணங்களை உண்மை என்று நம்புவதுதான் மயக்கம். குணங்கள் கத்தும் கதரும் இந்த காரணம் காரியத்தினால வர்றது எல்லாமே அது ஒரு மாயைக்கு அவசியம்தான். ஏன்னா விளையாடணும் அப்படின்னு சொன்னா அந்த விளையாட்டுல வந்து ஒருத்தன் வந்து திட்டும் போது அழணும், ஒருத்தன் வந்து புகழ்ந்தா சிரிக்கணும். இதுதான் வந்து அந்த நாடக மேடையில அவன் கொடுக்கக்கூடிய ஒரு ரோலாக இருக்கும். பட் அந்த ரோல், அந்த நாடக மேடையில கொடுக்கக்கூடிய அந்த ரோலானது உண்மையா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல. அப்ப ரோல் வந்து அது அழுற மாதிரி இருக்கலாம், சிரிக்கிற மாதிரி இருக்கலாம். ஆனா உண்மையாக யாராவது அழ போறாங்களா, சிரிக்க போறாங்களான்னா இல்லை. ஆனா நம்ம மாயை உண்மை நம்பிட்டதுனால நான் உண்மையிலேயே அழுததும், உண்மையிலேயே சிரித்ததும், உண்மையாகவே கோவப்பட்டதுமாக நான் இத்தனை காலமும் என் வாழ்க்கையை வீணாக்கி விட்டேன். இப்போ நான் அதை உண்மையை உணர்ந்துட்டேன். மயக்கத்தினால் அப்படிங்கிறது நீங்க அறியாமையினாலும் கூட எடுத்துக்கலாம். ஸோ நான் யார் என்பதை நான் அறியாமல் போனதால், இந்த மாயையிலே பிரதிபலிக்கப்பட்டிருந்த எனது எண்ணத்திலே நான் சிக்குண்டதால், அல்லது மாயையிலே பிரதிபலிக்கின்ற எல்லா எண்ணங்களால் உருவான எல்லா உருவங்களும் நானே அப்படிங்கிறத மிஸ் பண்ணிட்டதுனால. ஏன்னா நான் ரெண்டு விஷயம் சொன்னேன். நீங்க நான் சுத்த சித்தர், எனது கற்பனையால் இந்த உலகம் தோன்றுகிறது, அந்த உலகம் நான் அல்லன்னு சொல்லி நீங்க இருக்கலாம். அப்படி இல்லைன்னா அனைத்தும் நான் நீங்க ஃபீல் பண்ணிருக்கலாம். அந்த ரெண்டுல ஏதாவது ஒண்ணு நீங்க ஃபீல் பண்ணியிருந்தீங்கன்னா தப்பிச்சிருக்கலாம். மாயைக்குள்ளேயே நீங்க இருந்துக்கோ. இப்போ மாயைக்குள்ள எல்லாமே இருக்கிறது நீ தானே, அதை ஃபீல் பண்ணிருக்கலாம்ல. இப்போ பொய் நான் இருக்குன்னா கூட எல்லா பொய் நான்களும் நீ தானே, அப்படி ஃபீல் பண்ணிருக்கலாம்ல. ஆனா அதையும் நான் மிஸ் பண்ணிட்டேன். அல்லது அது வெறும் மாயா அப்படிங்கிறதையும் நான் மிஸ் பண்ணிட்டேன். மாயைக்குள்ள ஒரு பர்டிகுலர் கேரக்டர்ல போய் நான் லாக் ஆயிட்டேன். ஸோ தட் இஸ் வை நான் கஷ்டப்பட்டேன் என்று அந்த கடந்து வந்த பாதைகளில் நான் செய்த தவறு இப்போது நான் உணர்ந்த உணர்வு, இவ்விரண்டையும் அழகாக பிரதிபலிப்பதாக இந்த முதல் ஸ்லோகம் அமைந்திருக்கின்றது. இரண்டாவது, as I alone give light to this body, so I do to the world. As a result, the whole world is mine, or alternatively nothing is. நான் எக்ஸ்பிளைன் பண்ணது எல்லாமே அடுத்த ஸ்லோகத்துல தானா வருகிறது. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் என்ன சொன்னேன் அப்படின்னா, நான் மட்டும்தான் இருக்கின்றேன், நானே எனது கற்பனையால் உலகமாக விரிந்தேன் அப்படின்ற ஒரு விஷயம் நம்ம பார்த்தோம். அப்படி பார்க்கும்போது பொய்யாக விரிந்த அந்த உலகமே, அதாவது ஹோல் வேர்ல்ட் இஸ் ஆல்டர்னேட்டிவ் நதிங் இஸ், அதாவது நான் மட்டுமே உண்மை, இந்த உலகம் என்பது இல்லவே இல்லை. ஏனென்றால் கற்பனையால் உருவாக்கப்பட்ட இந்த உலகம் இல்லவே இல்லை. அதாவது எதுவுமே இல்லை என்னை தவிர இங்கு எதுவுமே இல்லை, நான் மட்டுமே இருக்கின்றேன். அப்ப இந்த உலகத்துல எத்தனையோ பேர் இருக்காங்களே, அதெல்லாம் சும்மா பொய்யாக நான் பிரதிபலித்து தோற்றமாக தோன்றியது.
அதெல்லாம் உண்மை கிடையாது. அப்போ உண்மை எது? நான் மட்டுமே இருக்கின்றேன், வேறு எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கணும். இல்லைன்னா வேற எப்படி சொல்லலாம்? இந்த ஒட்டுமொத்த உலகமும் நானே அப்படின்னு சொல்லிடலாம்ல. அது பொய்யாக இருப்பது நான் தானே. அதனால ஒட்டுமொத்த உலகமும் நானேன்னு ஃபீல் பண்ணியிருக்கணும். இந்த ரெண்டையுமே ஃபீல் பண்ணாம போயிட்டேனேன்னு அழகா வருத்தப்படுறாருங்க பாருங்களேன். நான் ஒருவனே இந்த உடலுக்கு ஒளியை தருவது போல் இந்த உலகிற்கும் ஒளியை தருகிறேன். அதன் விளைவாக இந்த உலகம் முழுவதும் என்னுடையது, அல்லது உண்மையில் எதுவும் எனக்கு சொந்தமானதே அல்ல. இப்படித்தானே நான் ஃபீல் பண்ணியிருக்கணும். ஆனா இத்தனை நாளா அதை ஃபீல் பண்ணாம போயிட்டு இப்ப இல்லையா நான் ஃபீல் பண்றேன் அப்படின்னு என்னுடைய 2வது ஸ்லோகத்துல இந்த அற்புதமான ஸ்லோகத்தை நமக்கு வெளிப்படுத்தி இருக்காரு ஜனகர். நீங்க எக்ஸாம்பிள் சூப்பரா இருக்கு பாருங்க. இந்த உடலுக்கு ஒளியை தருவது போல, ஆக்சுவலி இந்த ஹோல் பாடி வந்து உன்னுடைய மனசுக்கு அடிமை. உன் மனசு என்ன செய்ய சொல்லுதோ அதுதான் இந்த உடம்பு செய்யும். அப்ப இந்த உடலுக்கு ஒளி தருவது யாருன்னு கேட்டா உன்னுடைய மனசுன்னு சொல்லலாம் அப்படின்னு நினைக்கிறேன் இல்லையா? அப்போ இந்த ஒரு பர்டிகுலர் இண்டிவிஜுவல் பாடிக்குள்ள இருக்கக்கூடிய இண்டிவிஜுவல் மைண்டை மட்டுமே நான் நினைச்சுக்கிட்டு, அந்த இண்டிவிஜுவல் மைண்டுடைய அடிமையாக இந்த உடல் இருக்கிறதுன்னு புரிஞ்சுக்கிட்டு, இந்த ரெண்டையும் மட்டுமே நான் நினைச்சுக்கிட்டு நான் வாழ்ந்து கொண்டிருந்தேன். இது எக்ஸாம்பிள் பாருங்க என்ன அழகா இருக்குன்னா, இப்ப இந்த உடலுக்கு ஒளியை யாரால தர முடியும்? என் ஒருவனால தான் தர முடியும். நான் ஒருவனே இந்த உடலுக்கு ஒளியை தருவது போல. இப்ப இந்த மனசு இருக்கிற வரைக்கும் தான் இந்த உடம்பு இருக்கும். இந்த மனசு இல்லை அப்படின்னா உடம்பு இருக்கும், உங்களுக்கு இருந்து பிரயோஜனம் இல்லாம இருக்கும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இந்த உடலுக்கு ஒளியை தருதுன்னா இந்த உடல் ஆடுது, பாடுது, நடக்குது, செய்யுது, பாக்குது, எல்லாத்துக்கும் என்ன வேணும்? மனசு வேணும்ல. மனசு இருக்கிற வரைக்கும் தானே இந்த செயலே நடக்கும். மனசு இல்லைன்னா ஆழ்ந்த உறக்கத்துல மனசு இல்லை, அது பாட்டுக்கு டெட் பாடி மாதிரி இருக்கு. சரியா? அப்போ அந்த உடலுக்கு ஒளியை தருவது அப்படிங்கிறது, இந்த உடலுக்கு நான் ஒருவனே இந்த உடலுக்கு ஒளியை தருவது போல, இது எக்ஸாம்பிள். ஆனா இந்த ஒட்டுமொத்த உலகத்திற்கும் ஒளியாக இருப்பவன் நானேங்கிறத நான் இப்ப எல்லாம் புரிஞ்சுக்கிட்டேன். அப்ப இந்த நாள் நான் எப்படி புரிஞ்சுட்டு இருந்தேன்? இந்த ஒரு உடலுக்கு மட்டும் ஒளியை தருபவன் நான் அப்படின்னு என்ன லிமிட் பண்ணிட்டு இருந்தேன். ஆனா இப்பதான் எனக்கு புரியுது, இந்த பிரம்மம், அந்த பிரம்மத்தின் கல்பனை அப்படின்னு வச்சுக்கோங்க. சரியா? இந்த உடம்பு, இந்த உடம்புல நான் பண்ண கற்பனை அப்படிங்கிறத விட்டுட்டு நான் யாருன்னா நான் பிரம்மம். அப்ப நான் மட்டுமே தான் இருக்கின்றேன். அது என்னுடைய கற்பனையில இந்த ஒட்டுமொத்த உலகமாக நான் விரிந்தேன் என்பதுதானே உண்மை. அப்படி பார்க்கும்போது இந்த ஒட்டுமொத்த உலகத்திற்கும் ஒளி தருவது யார் அப்படின்னு கேட்டா நான் தானே. ஏன்னா என்னுடைய கற்பனையால் தானே இந்த உலகமே விரிந்திருக்கிறது. நான் இல்லைன்னா இந்த உலகமே இல்லை. இல்ல, நான் கற்பனை, நான் இருக்கிறேன் ஒண்ணு, நான் இருந்து என் கற்பனையை ஸ்டார்ட் பண்ண, கற்பனைங்கிறது தான் இங்க ஒளி. ஸோ என்னுடைய கற்பனை என்ற ஒளியால் தான் இந்த உலகமே உருவானது. இந்த உண்மை எனக்கு இப்பதானே நீங்க சொல்லி கொடுத்தீங்க. இப்பதானே நான் அதை உணர்றேன். இந்த உலகமெல்லாம் வெறும் மாய தோற்றம், அதுவும் எனது கற்பனையால் உருவான மாய தோற்றமா அப்படின்னு இப்பதானே நான் புரிஞ்சுட்டேன். அப்படி புரிஞ்சிட்டு இருக்க இந்த நிலையில இப்ப நான் என்ன ஃபீல் பண்ணணும்? இந்த உலகம் முழுவதும் என்னுடையதுன்னு ஃபீல் பண்ணலாம். ஏன்னா டோட்டலா என்னுடைய கற்பனை தான் இந்த உலகமா இருக்கு. ஸோ தேர்ஃபோர் the whole world is mine. இந்த ஒட்டுமொத்த உலகமும் நானே அப்படின்னு ஃபீல் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா உண்மையில் எதுவும் எனக்கு சொந்தமானதல்ல அப்படின்னு ஃபீல் பண்ணலாம். ஏன்னா இதெல்லாமே போய், அப்போ உண்மையானது நான் சத்து அப்படிங்கிற இந்த பிரம்மம் மட்டுமே நான் அப்படிங்கிற அந்த சத்து சித்து அப்படிங்கிறது நான் மட்டும்தான் நானு. அப்ப இந்த உலகம் தான் சும்மா பொய்யா ப்ரொஜெக்ட் ஆயிட்டு இருக்கு. அதை ஏன் கணக்கில் எடுக்கிற? அதெல்லாம் எதுவுமே இல்லை என்று நான் மட்டுமே உண்மை, மற்றதும் இல்லவே இல்லைன்னு ஒண்ணு நினைச்சிட்டு இருக்கணும். இல்லைன்னா எல்லாமே நான் ஃபீல் பண்ணியிருக்கணும். இந்த ரெண்டுல ஒன்னதானே நான் ஃபீல் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிற விஷயத்த தான் அழகா சொல்றாரு. நம்ம வேதரிக் விசாரசாகர் பாதையில சொல்லணும்னா அணுவை மெத்தட், வெதரிக் மெத்தட் அப்படின்னு 2ஆ பிரிச்சு நம்ம பேசுனது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். அதுல என்ன சொல்லியிருப்பேன் அப்படின்னா, உலகம் இல்லவே இல்லை என்று பேசுவார்கள் யாரு? வேதரிக் மெத்தட்ல பேசும்போது. அந்த கயிறு பாம்பு எக்ஸாம்பிள் வச்சு நம்ம அடிக்கடி பேசுனதெல்லாம் ரீகால் பண்ணிக்கோங்க. அங்க வந்து வேதரிக் மெத்தட்ல இருக்கிறவன் சொல்றான் அங்க பாம்பு இல்லை அப்படிங்கிறான். அணுவை மெத்தட்ல இருக்கிற சொல்றான் கயிறு பாம்பா தெரியுது அப்படிங்கிறான். டே, என்ன தெரியுது தெரியல அப்படிங்கிறதுலாம் அங்க பாம்பு இருக்கா இல்லையா அப்படின்னு கேட்டா அணுவை மெத்தடுக்காரன் சொல்றான் பாம்பு இல்லை ஆனா தெரியுது. நான் தெரியுதான்னு கேள்வி கேட்கலடா, இருக்கா இல்லையா, உண்மையில பாம்பு இருக்கா இல்லையா அதை மட்டும் பதில் சொல்லு அப்படின்னு கேட்கும்போது அவங்களே என்ன சொல்ல வேண்டியது இருக்குன்னா இல்லைன்னு தான் சொல்ல வேண்டியது இருக்கு இல்லையா? அப்போ இல்லாத உலகம் தெரிகிறது, தெரிந்த என்ன பிரயோஜனம்டா? இல்லைன்னு ஃபீல் பண்ண, அது தெரிஞ்சா என்ன தெரியல என்ன, அதுதான் இல்லை இல்லை, உண்மையிலே இல்லவே இல்லை இல்லை.
இல்லாதது தெரிஞ்சா என்ன, தெரியாம போனா என்ன, இது வந்து வேதிரிக் மெத்தட்ல ஃபீல் பண்றது. பட் அணுவை மெத்தட்ல என்னன்னா, இந்த நான் மட்டுமே இருக்கின்றேன், இங்க கைதுங்கிறத நான் வச்சுக்கோங்க, நான் மட்டுமே இருக்கின்றேன், நானே பொய்யாக உலகமாக விரிந்திருக்கின்றேன். அப்ப இந்த ஒட்டுமொத்த உலகமும் எனது மாயா, எனது கற்பனையினால் சிருஷ்டித்த ஒரு மாயா அப்படிங்கிறது நீங்க சேர்த்து புரிஞ்சுக்க ட்ரை பண்றது. சரியா? அப்போ அந்த அணுவை மெத்தட் அப்படிங்கிறது ஒட்டுமொத்த உலகமாக நானே இருக்கிறேன்னு சொல்றது. வேதரிக் மெத்தட்ல சொல்லும்போது நான் மட்டுமே இருக்கிறேன், வேற என்ன தவிர எதுவுமே இல்லை அப்படின்னு பேசுறது அப்படிங்கிற மாதிரி நம்ம பேசியிருக்கோம். ஸோ இந்த ரெண்டுல நீங்க எதை வேணா ஃபீல் பண்ணிருக்கலாம். ஆனா நம்ம அப்படி ஃபீல் பண்ணலையே. நம்ம ஒரு பர்டிகுலர் பாடியை செலக்ட் பண்ணிட்டு அந்த ஒரு பர்டிகுலர் பாடியில சிக்கிட்டு இது மட்டுமே நான் தான் சொல்லிட்டு இருந்தமே தவிர, இந்த ஒட்டுமொத்த உலகமும் மாயன்னு புரிஞ்சுக்கிட்டாதானே மொத்தமும் நாயன்னு சொல்ல முடியும். ஏன்னா உண்மையா இருக்கும்போது நீயும் நானும் உன்னங்கிறது புரிஞ்சிக்கவே முடியாது. மாயில மட்டும்தான் புரிஞ்சுக்க முடியும். அங்க 10 வேஷத்துல கமலஹாசன் வந்தான், 10மே அவன் தான்னா அதை நீங்க ஒத்துக்கிறீங்க. ஏன் ஒத்துக்கிறீங்கன்னா அது மாயில நடக்கும்ல. உண்மையில எப்படி நடக்க முடியும்? கமலஹாசனே ஹீரோவாகவும் கமலஹாசனே வில்லனாகவும் உண்மையில எப்படிங்க இருக்க முடியும்? பட் மாயையிலே இருக்க முடியும் என்பதை நாம் மாயையில் எப்படி ஒப்புக்கொள்கிறோமோ அப்படி இந்த உலகத்தை மாயை என்று புரிந்து கொண்டால்தான் நீயே தான் உலகமாக இருக்கின்றாய் என்பதை புரிந்து கொள்ள முடியும். அதே மாதிரி மாயைன்னு புரிஞ்சுக்கிட்டேன்னா அது இருக்குன்னு என்ன இல்லைன்னா என்ன, நான் மட்டும்தானே இருக்கேன்னு சொல்லிட்டு போக வேண்டியதானே என்றும் சொல்லலாம் அல்லவா? ஸோ இந்த ரெண்டையும் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இவர் என்ன சொல்ல வர்றாருன்னு உங்களுக்கு புரியும். நான் ஒருவனே இந்த உடலுக்கு ஒளியை தருவது போல் இந்த உலகிற்கும் ஒளியை தருகிறேன். அதன் விளைவாக இந்த உலகம் முழுவதும் என்னுடையதே, அல்லது உண்மையில் எதுவுமே எனக்கு சொந்தமானது அல்ல அப்படின்னு அழகா நம்முடைய புரிதலை வெளிப்படுத்தி இருக்கின்றார். 9வது அத்தியாயத்துல சொல்வார்ல கிருஷ்ணர், நானே மாயையா இருக்கிறேன், ஆனால் மாயையில் நான் இல்லை. அடுத்த 3வது ஸ்லோகம். So now abandoning the body and everything else, by some good fortune or other, my true self becomes apparent. எனவே இப்போது உடல் மற்றும் பிற அனைத்தையும் துறந்துவிட்ட நிலையில் ஏதோ ஒரு நற்பேற்றினால் எனது உண்மையான ஆன்மா எனக்கு புலனாகிறது. நான் நாளையும் சேர்த்து படிக்கிறேன். அது ரெண்டுக்கும் ஒரு சின்ன கனெக்ஷன் இருக்கு, அதனால ரெண்டையும் சேர்த்து எக்ஸ்பிளைன் பண்றேன். Just as waves form and bubbles are not different from water, so all these which has emanated from oneself is no other than oneself. அப்படியே கிட்டத்தட்ட ஆப்போசிட்டா இருக்கிற மாதிரி இருக்குல்ல. ஆலைகள், நுரை மற்றும் குமிழ்கள் நீரிலிருந்து வேறுபட்டவை அல்ல. அதுபோலவே என்னிடமிருந்து வெளிப்பட்ட இந்த உலகம் அனைத்தும் என்னை தவிர வேறு ஒன்றும் இல்லை. மேல சொன்ன அந்த வேதிரிக நடுவை மெத்தட், அதாவது அனைத்தும் நானே அல்லது நான் மட்டுமே உண்மை, வேறு எதுவும் இல்லை என்ற இந்த ரெண்டு விஷயத்தையுமே அடுத்த 2 ஸ்லோகங்கள்ல மீண்டும் அற்புதமாக எலாபரேட்டா எக்ஸ்பிளைன் பண்றாருன்னு புரிஞ்சுக்கோங்க. நான் இந்த வேதிரிக நடுவை மெத்தட் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது உங்களுக்கு என்ன சொல்லுவேன் அப்படின்னா, ப்ளீஸ் ட்ரை டு ஃபாலோ தி வேதிரிக் மெத்தட் இன் தி பிகினிங் அப்படின்னு சொல்லியிருக்கேன். மேபி ஆஃப்டர் தி எண்ட் கொஞ்சம் ப்ராக்டிஸ் அட்வான்ஸ் சாதகனா நீங்க வந்துட்டீங்க அப்படின்னா யூ கேன் ஃபாலோ தி அணுவை மெத்தட் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஞான தேவருடைய விஷயம் இந்த உலகத்தை திறந்து விட்டு நீ எங்கேயாவது போயிட்டு சமாதியில உட்காரணும் அப்படிங்கிறது இல்லை. இந்த உலகமே நான் என்று புரிந்து கொண்டு இந்த உலகத்தில் புகுந்தாட வேண்டும் என்பதுதான் ஞான தேவரின் விருப்பமும் கூட என்பதையும் நம்ம அடிக்கடி நம்ம பேசியிருக்கோம் அப்படின்றத ஞாபகப்படுத்திக்கோங்க. அட் தி சேம் டைம் ஏன் அதே ஞான தேவர் பல இடங்கள்ல வேதிரிக் மெத்தடையும் இன்சிஸ்ட் பண்ணியிருக்கார். ஆனா அணுவை மெத்தட் 2 மெத்தடையும் அவர் ஏன் இன்சிஸ்ட் பண்ணணும் அப்படின்னா, டிபெண்ட்ஸ் அப்பான் அதிகார பேதம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. ஸோ யாருக்கு எதை ஃபாலோ பண்ணணும்னு ஒண்ணு இருக்கு. ஸோ இப்பதான் நீ பிகினிங்ல இருக்க, ஏகப்பட்ட அடிக்ஷன்ல இருக்க அப்படின்னா, உன்னுடைய முழுமையான அடிக்ஷன் வெளியேறணும் அப்படின்னா நீ எதை ஃபாலோ பண்ணணும்? வேதிரிக் மெத்தட்ல தான் ஃபாலோ பண்ணணும். ஏன்னா அடிக்ஷன்ல இருக்கும்போது அவன் பொய்யா இருக்குன்னு நம்புறதை விட இல்லவே இல்லைன்னு ஃபீல் பண்ணும்போது தான் ஓரளவுக்கு அந்த அடிக்ஷன்ல இருந்து வெளியே வர முடியும் அப்படின்னு சொல்ல வரேன். உதாரணத்துக்கு ஒரு பெண் மேல் அடிக்ஷன் அல்லது ஒரு குடி மேல் அடிக்ஷன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஒரு எக்ஸாம்பிளுக்கு. இப்போ ஒருத்தன் குடிகாரனா இருக்கான், அந்த குடி எனக்கு போதை கொடுத்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லும்போது அந்த குடியும் பொய், போதையும் பொய் அப்படின்னு சொல்லிட்டு நீ புரிஞ்சுக்க ட்ரை பண்றேன்னு வச்சுக்கோங்க. அப்போ அந்த பாட்டிலும் பொய், போதையும் பொய், நீயும் பொய், பொய் பொய் பொய்ன்னு என்னதான் நீ பொய்யாக போதை இருக்கு,
பொய்யாக அந்த பாட்டில் இருக்கு, பொய்யாக உனக்கு சுகத்தை தருகிறது அப்படின்னு சொல்லும்போது இந்த பொய் அப்படிங்கிற வாசகம் வந்து நமக்கு மண்டையில ஏறாது. பொய்யா போத தருது, தருது இல்ல, தருதுங்கிற வார்த்தை தான் அவனுக்கு உள்ள போகும். ஒரு பெண் சுகத்தை தருகிறாள், பொய்யான சுகத்தை தருகிறாள், அந்த சுகத்தை தர்றாள், தருகிறாள், எனக்கு போதை வருகிறது. ஸோ இதுதான் வந்து அவனுக்கு உள்ள போகுமே தவிர அது பொய்யாக பொய்யாக என்ற வார்த்தை உள்ள போகாது. ஏன்னா ஜென்ம ஜென்மமா நாம இருக்கு இருக்கு இருக்குன்னு சொல்லி பழகிட்ட நம்ம. இப்ப அது பொய்யா இருக்கு அப்படின்னு சொன்னா கண்டிப்பா நம்ம மண்டைக்கு அவ்வளவு ஈஸியா ஏறாது. பட் அதுக்கு பதிலாக நீங்க எப்படி சொல்லி பாருங்களேன், ஏண்டா இல்லவே இல்லடாங்க, பொய்யா கூட அங்க பொய்யா இருக்குன்னு சொல்றதை விட இல்லவே இல்லை அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்க ட்ரை பண்றது. அது எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, உண்மைதானுங்க, இந்த கயிற்றுல பாம்பு பொய்யா இருக்கு அப்படின்னு சொல்லும்போது அவனுக்கு பயம் வரும். ஏன் வரும்? பொய்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டான், பாம்புக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பான். ஏன்னா ஜென்ம ஜென்மமா பாம்பு இருக்கு, பாம்பு இருக்குன்னு நம்பிட்டு இருக்கான். இப்ப பொய்யா இருக்குடா அப்படின்னு சொன்னா கூட பொய்க்கு வேல்யூ கம்மியா கொடுத்துட்டு இந்த பாம்பு இருக்குங்கிறதுக்கு வேல்யூ அதிகமா கொடுக்கறதுனால அவனுக்கு பயம் வரும். பட் மாறாக பாம்பே இல்லடா, அது பொய்யா தெரியுதுன்ற வார்த்தை கூட யூஸ் பண்ணாது. இல்ல, இருக்கா இல்லையா அப்படின்னு நெகட்டிவா கேட்டீங்கன்னா இல்ல, காணல் நீர் இல்ல, பாம்பு இல்ல. So when you strongly force into your mind that there is nothing existed, இல்லாததை ஏன் நம்புற? அங்க போதைங்கிறது இல்ல, ஆனா இருக்கிற மாதிரி நினைக்கிற, அதுதான் பொய்யா இருக்குன்னு அர்த்தம். சரியா? அங்க பாட்டில் இல்ல, அங்க பெண் இல்ல, அந்த பெண் சுகத்தை தரல, அங்க எதுவுமே இல்ல, இல்லாததை இருக்கிறேன்னு நீயா லூசுத்தனமா நம்பி ஏமாந்துட்டு இருக்க, இல்லைன்னு ஃபீல் பண்ண. ஸோ டோட்டலி தெர் இஸ் நத்திங் அப்படிங்கிறத ஃபீல் பண்ணும்போது அப்ப நம்ம மனசு வந்து நான் பைத்தியமா இல்லாததை போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறதுக்கு என்று நீ நினைக்க முற்படும் போது ஓரளவுக்கு இந்த அடிக்ஷன்ல இருந்து வெளிவரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு. ஸோ அதனால ரொம்ப ஸ்ட்ராங்கா வேதங்கள் என்ன இன்சிஸ்ட் பண்ணுது அப்படின்னா, இனிஷியலி நீ வந்து இந்த உலகத்தை இல்லை என்ற அந்த வேதரிக் மெத்தடை ஃபாலோ பண்ண. பட் ஒன்ஸ் இதுல எஸ்டாப்ளிஷ் ஆயிட்ட அப்படின்னு சொன்னா உன் கற்பனை தான் சும்மானாச்சுக்கு இருக்கு அப்படிங்கிற அந்த ஃபீலிங் டெவலப் ஆகும்போது அனைத்தும் நீ என்று நீ ஆனந்தமாக இந்த உலகை ரசிக்கலாம். ஸோ இந்த ரெண்டு விஷயத்தையுமே இந்த ரெண்டு ஸ்லோகங்கள்ல ஜனகர் வந்து பிரதிபலிக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. ஸோ அதனால இந்த விஷயத்த சொன்னேன். இப்ப நான் படிக்கிறேன், புரியுதான்னு பாருங்க. இப்போது உடல் மற்றும் பிற அனைத்தையும் துறந்துவிட்ட நிலையில் அப்படின்னா என்ன? துறந்து விட்ட நிலையில் அப்படின்னு சொன்னா இந்த உடலையும் நான் இல்லைன்னு ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டேன், இந்த உலகங்களையும் நான் இல்லைன்னு ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டேன், இது எனக்கு வேணாம்னு ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். புரியுதா? இருக்குன்னா தானங்க இது வேணுமா வேணாமான்ற கொஸ்டினே வரும். எப்படி இல்லைன்னு சொல்லிட்டோமோ ஆட்டோமேட்டிக்காவே நான் வந்து டோட்டலா இந்த உலக பற்றிலிருந்து பந்தங்களில் இருந்து விடுபட்டு விட்டேன். ஸோ இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப். உலக பற்று பந்தங்களிலிருந்து விடுபடணும், அதுக்கப்புறம் அந்த பொய்யா உலகம் இருக்குன்னு நீ அனுபவிக்கலாம். எதை அனுபவிப்பப்போ அது சுய சொந்தமான சச்சிதானந்த சுரூபத்தை தான் நீங்க அனுபவிக்கிற மாதிரி இருக்கும். ஆனா இது உண்மையா நம்பிட்டு இருக்கும்போது நீ இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அந்த மாயைய இது பெண்ணு வந்து சுகம் கொடுக்குற மாதிரி இப்ப வேற எதுவும் சுகம் இருக்கிற மாதிரின்னு ஒரு முட்டாள்தனமான முடிவுக்கு நான் வந்துவிட வேண்டி இருக்கின்றது என்பதற்காக அழகா என்ன சொல்றாரு, இந்த உடல் மற்றும் பிற அனைத்தையும் திறந்து விட்ட நிலையில் அப்படின்னா என்ன அர்த்தம்னா எதையுமே நான் இருக்குன்னு நினைக்கல, திறந்துட்டேன் அப்படின்னு ஓடி மீன் போய் துரத்தல். இப்போ சமாதி யோகம் அப்படின்னு சொல்றோம், தியான யோகம், இது கம்ப்ளீட்லி வேதரிக் மெத்தட். எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டு கற்பனையால் உருவாக்கப்பட்டதுதானே இந்த உலகம், அது பொய் உலகம். கற்பனையே ஸ்டாப் பண்ணிட்டேன்னா அது எங்க இருக்கு உலகம்? கற்பனையே ஸ்டாப் பண்ணிட்டா ஒண்ணுமே இருக்காது. டீப் ஸ்லீப்ல ஏதாவது இருக்கா? ஒண்ணுமே இல்லை. மனசே இல்லைன்னா ஒண்ணுமே இல்லை. இப்போ ஒண்ணுமே இல்லாத நிலையில் இருக்கின்ற அந்த உணர்வு தான்டா பிரம்மானந்த உணர்வு, அதுலேயே நான் இருந்துக்கிறேன் அப்படின்னு நினைச்சிட்டு அந்த சமாதி யோகம் பயில்வதை நீங்கள் பார்த்திருக்கிறீர்கள் அல்லவா? ஸோ அந்த ஸ்டெப் தான் இங்க காட்டுற, திறந்து விட்டு போறது அப்படிங்கிறது இந்த மார்க்கம். எதுலையுமே சுகம் இல்லை, அதுதான் உண்மை. ஏன்னா எதுவுமே இல்லை, இப்படி இல்லாததுல இருந்து சுகம் வரும். அப்ப அதெல்லாம் துறந்து விடு. ஸோ இது துறக்காம நீ பிரம்ம சுகத்தை அடைய முடியாதுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஏன் வந்து மூன்றாவது கர்மயோகத்துல எல்லாம் வந்து அவ்வளவு ஸ்ட்ராங்கா புலன்களுக்கு எங்கும் கொடுக்காத, புலன்களுக்கு செல்லம் கொடுக்காத, வேடிக்கை பார்க்க என்னைக்கு கூட நீ கொடுத்துறாத, கீப் ஆன் இன்சிஸ்ட் பண்றதுக்கு ரீசன் என்னன்னா, இந்த மாயை உண்மைன்னு நம்பிட்டு இருந்தேன்னா அதுல வர்ற சுகத்தை நீ அடிக்ட் ஆயிருந்தேன்னா இட்ஸ் இம்பாசிபிள் டு ரீச் தி பிரம்ம சுகத்துக்கு ரீச் பண்ணவே முடியாது. நீ பிரம்ம சுகத்தை அடையணும்னா இந்த மாயாவை வெறுக்கணும். இன்ஃபேக்ட் பல ஸ்லோகங்கள்ல அவர் வந்து விஷம்னே சொல்றாரு. அதாவது துக்கம் சுகம் என்ற போர்வையை போர்த்தி கொண்டு வந்து மக்களை ஏமாற்றி கொண்டிருக்கிறதுன்னு சொல்லியிருக்காரு. அப்படின்னா என்ன அர்த்தம்?
அவர் நியூட்ரல்னு கூட சொல்லல. ஆக்சுவலா ஜடம் இல்லவே இல்லை அப்படிங்கிறது சுகத்தை கொடுக்காது அப்படிங்கிறது நம்ம பேசிட்டு இருக்கோம். இல்லவே இல்லாததே இருக்குதுன்னு நம்பினேன்னா லூசு, அது உனக்கு துக்கத்தை கொடுக்கும்னு சேர்த்தே சொல்ற. அப்ப துக்கத்தை கொடுக்குன்ற அளவுக்கு நீ ஃபீல் பண்ணாதான் அதை விட்டு நீ வெளியே வர முடியும். அது இல்லவே இல்லைங்கிறது தான் உண்மை. அதை விட இன்னும் ஸ்ட்ராங்கா சொல்றதுன்னா அது சுகம் இல்லை, அது துக்கம் அப்படின்னு வலியுறுத்தின விஷயங்கள் எல்லாம் நீங்க அப்படியே மனசுக்குள்ள கோடிட்டு காட்டுக்கோங்க. அப்படி பாத்தீங்கன்னா இங்க புரியும் ஏன் இந்த உடல் உலகங்களை முதலில் துறக்க வேண்டும் என்ற அவசியம் உங்களுக்கு புரியும். முழுமையான பற்றற்ற நிலை. இப்ப பொதுவா என்ன சொல்லுவாங்க, நீ உலகத்தை திறக்கணும்னு அவசியம் இல்லை, மனைவியை திறக்கணும்னு அவசியம் இல்லை, பணத்தை திறக்கணும்னு விஷயம் இல்லை, அதுல இருக்கிற பற்று மட்டும் திறந்தா போதும் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? இது கொஞ்சம் அனவை மெத்தட் மாதிரி இருக்கு. சரியா? அனைத்தும் நான் என்று குழந்து கொண்டு புகுந்தாடு அப்படிங்கிற மாதிரி. பட் முடியுமா அது? மொடா குடியனா இருக்கக்கூடிய குடிகாரன்ட்டு போயிட்டு நீ பற்று இல்லாம குடிச்சுக்கோ அப்படின்னு சொன்னா என்னங்க நடக்கும்? சோ தேர்ஃபோர் இங்க முதலில் துறந்து விடு, உடல் உலகங்களை துறந்து விட்டேன். இந்த விஷயத்த அழகா பதிவு பண்றாரு. உடல் மற்றும் பிற அனைத்தையும் துறந்து விட்ட நிலையில் நான் இத்தனை ஜென்மம் இதை துறந்தாதான் நீ செஞ்ச புண்ணிய கர்மா வேலை பார்க்கலாம். ஏதோ ஒரு நற்பேற்றினால் அப்படின்னு சொன்னா நான் இத்தனை ஜென்மமாக செய்து வந்த புண்ணியத்தினால் நல்ல கர்மாவினால் அப்படின்னு எடுத்துக்கோங்க. நற்பேற்றினால் எனது உண்மையான ஆன்மா சுயரூபம் எனக்கு புலனாகிறது. அப்ப உன்னுடைய சுயரூபம் புலனாகணும்னா பிரம்ம சுகம் உனக்கு வரணும்னா ஃபர்ஸ்ட் நீ இந்த உலக சுகத்திலிருந்து வெளியே வரணும். இந்த உலகத்துல சுகம் இருக்குன்னு நம்புகின்ற நம்பிக்கையை உடைக்கணும். உலகமே இல்லைன்னு ஃபீல் பண்ணணும், அல்லது உலகத்தை துறக்கணும். இதுதானே முதல்ல சொல்லியிருக்கேன். So therefore I told you that it seems to be like a Vedaric method மாதிரி தெரியுது அப்படின்னு நான் சொன்னதுக்கு ரீசன் அதுதான். சரியா? இப்ப அப்படியே இவ்வளவு ஸ்ட்ராங்கா அந்த 3வது ஸ்லோகத்துல பிரசன்ட் பண்ணிட்டு, ஆனா இப்ப அவர் சுரூபத்தை பிடிச்சிட்டார்ல, தன் உண்மையான ஆன்மா சொரூபம் எனக்கு புலனாகி விட்டதில்ல. உங்க சொரூபத்துக்கு வந்ததுக்கு அப்புறம், நீங்க ஞானி ஆனதுக்கு அப்புறம் இப்ப அவர் எப்படி ஃபீல் பண்றாருன்னு பாருங்க. அலைகள், நுரை மற்றும் குமிழ்கள் நீரிலிருந்து வேறுபட்டவை அல்ல. அது போலவே என்னிடமிருந்து வெளிப்பட்ட இந்த உலகம் அனைத்தும் என்னை தவிர வேறு ஒன்றும் இல்லை அப்படின்னு அழகா சொல்றாரு. முதல்ல திறந்துட்டேன்னாரு, இப்ப அதுவும் நானும் ஒண்ணுங்கிறாரு. சரியா? அப்ப இது ரெண்டுமே நீங்க கன்ஃபியூஸ் ஆகணும்னு அவசியம் இல்லை. தட் இஸ் தி இனிஷியல் ஸ்டெப் அண்ட் திஸ் மைட் பி தி ஃபைனல் ஸ்டெப். இனிஷியலி பற்றற்ற நிலையின் வேதங்கள் கதறுவதற்கு காரணமும் அதுதான், அனைத்தும் நீ என்று பின்னாடி உணர்த்துவதற்கு காரணமும் இதுதான் அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா பெரிய கன்ஃபியூஷன் ஒன்றும் வராது. எக்ஸாம்பிள், சூப்பர் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காரு. இப்போ ஒரு அலை கடல்ல பாக்குறீங்க, அது தண்ணியை தவிர வேற ஏதாவது. ஆனா பேரு நீங்க அலையானு கொடுத்துட்டீங்க. நீங்க அலையானு பேரு கொடுத்ததுனால அது தண்ணியை தவிர வேற ஏதாவதுன்னு நீங்க சொல்ல முடியுமா? நிச்சயமா இல்லை. அதே கடல்ல நீங்க நிறைய பார்ப்பீங்க, ஒயிட் கலர்ஸ்ல நீங்க பார்ப்பீங்க. சரியா? அதுல தண்ணியை தவிர ஏதாவது இருக்கா? அது ஒயிட்டா கலர் இருக்கு அப்படிங்கிறதுனால நீங்க தண்ணி இல்லைன்னு சொல்லிட முடியுமா? நோ சான்ஸ். அதே மாதிரி பபிள்ஸை பார்ப்பீங்க, குமிழ்களை பார்ப்பீங்க. அந்த குமிழ்கள்னு நீங்க பேரை கொடுத்துட்டீங்க, நுரைன்னு பேரை கொடுத்துட்டீங்க, அலைன்னு பேரை கொடுத்துட்டீங்க. அப்படிங்கிறதுனால இந்த மூணும் வேற வேறேன்னு உங்களால சொல்ல முடியுமா? எப்படி தண்ணியே அலையாக, குமிழாக, நுரையாக இருக்கிறது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கிறோமோ, அப்படி நான் புரிஞ்சுக்கிட்டேன் நான் ஒருவனே இந்த உலகமாக இருக்கின்றேன். அப்ப உலகத்தில் உள்ள பஞ்சபூதங்களாக, மனிதர்களாக, மிருகங்களாக, பறவைகளாக, செடி கொடிகளாக என்று இங்கு இருக்கின்ற 84 லட்சம் உயிரினங்களாக எனது கற்பனையால் நான் ஒருவனே விரிந்திருக்கின்றேன். and therefore you cannot find any difference between myself with the others. அதாவது என்னை விட்டு இங்க எதுவுமே இல்லை, நான் தான் எல்லாமா இருக்கேன். அப்ப என்னை தவிர யாருமே இல்லை, எல்லாமே நான் தான். சோ இந்த விஷயத்த அழகா புரிய வைக்கிறார். இது எப்படி புரிஞ்சுக்கிறதுன்னா ரொம்ப ஈஸி தான். நீ பிரம்மத்துல இருந்துட்டேன்னா அங்கிருந்து இந்த உலகம் அப்படிங்கிறது தெரியாமலாம் போயிடாது. வேதிக் மெத்தட்ல நம்ம சொல்லும் போது உங்க பற்றை விளக்குவதற்கு அது அவசியம் என்று சொன்னாலும் கூட உண்மையில உங்களுக்கு ஒரு கன்ஃபியூஷன் வந்துகிட்டே இருக்கும். இல்லை இல்லைன்னு நினைச்சா அது இல்லாம போயிடுமா அப்படின்னு கேட்பீங்க. இல்லை இல்லைன்னு நினைக்கிறதுனால இல்லாமலாம் போகாது. ஆனா இல்லைங்கிறது ட்ரூத் தானே. அந்த ட்ரூத்தை உணரும் போது பற்று இல்லாம போயிடும் அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம். இல்லைன்னு நினைச்சாலும் தெரியும். காணல் நீர் இல்லை இல்லைன்னு ஃபீல் பண்ணினாலும் காணல் நீர் உன் கண்ணுக்கு தெரியும். அங்க பாம்பு இல்லை இல்லைன்னு ஸ்ட்ராங்கா நீ நினைச்சாலும் அங்கே பாம்பு கண்ணுக்கு தெரியும். அது கண்ணுக்கு தெரியுது, நீ கணக்குல எடுக்க மாட்டேன். ஏன்னா நீ இல்லைன்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்க. ஏன்னா சயின்டிபிக்கலி நமக்கு நல்லாவே தெரியும், அனுமான பிரமாணம் மூலியமாக நமக்கு நல்லாவே தெரியும். நல்லா புரிஞ்சுக்கோங்க.
பிரத்யக்ஷ பிரமாணம், அனுமான பிரமாணம் அப்படின்னு நம்ம அடிக்கடி டிஸ்கஸ் பண்றோம். இதுல நம்ம எக்ஸ்பீரியன்ஸ், நம்ம கண்ணுல காதுல பார்த்து 5 புலன்களால் அனுபவிக்கப்படுவது எதுன்னா பிரத்யக்ஷ பிரமாணம் அப்படின்னு சொல்றது. அது போக நம்ம மனசுல நம்மளுடைய புத்தியை வச்சு அனுபவிக்கக்கூடிய ஒரு அனுபவம் என்னன்னு கேட்டீங்கன்னா அனுமான பிரமாணம் அப்படின்னு பேரு. சரியா? இந்த 2 பிரமாணங்களை பத்தி உங்களுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். ஓகேவா? அப்படி இருக்கும்போது இந்த ஒட்டுமொத்த உலகமும் வேற வேற என்ன பிரத்யட்சத்துல தானே, பிரத்யட்சத்துல வேற வேறதான். ஃபர்ஸ்ட் நான் எக்ஸாம்பிளுக்கு வரேன், காணல் நீருக்கே வரேன். காணல் நீர் அப்படிங்கிறது பிரத்யட்சத்துல இருக்கு, ஆனா அனுமான பிரமாணத்துல இல்ல. உனக்கு 100% ஷூரா தெரியும் அதுல குளிக்க முடியாது, அதை குடிச்சு தாகத்தை தணிக்க முடியாது, அதை தண்ணீரை எடுத்து துவைக்க முடியாது. ஸோ நத்திங் கேன் பி யூஸ் தேர், ஏன்னா அது இல்லவே இல்லை. ஸோ இல்லவே இல்லைன்ற அனுமான பிரமாணம் மிக ஸ்ட்ராங்கா இருக்கும்போது அது தெரிஞ்சா கூட உனக்கு அனுபவத்துக்கு வராது அப்படின்னு சொல்ல வரேன். ஏன் இல்லைன்னு நினைக்க சொல்லணும் அப்படின்னா, இல்லைன்னு நினைக்கும் போது உனக்கு பற்று விட்டு போயிடுது. எது இருக்குன்னு நினைக்கிறியோ அந்த அனுபவம் தான் உனக்கு வருது இல்லையா? அதுக்கு அடிக்கடி நம்ம பூபதி எல்லாம் சொல்ற எக்ஸாம்பிள் ட்ரெயின் எக்ஸாம்பிள் எல்லாம் சொல்லுவாங்க. நீ ட்ரெயின்ல போயிட்டு இருக்கும் போது மரம் ஓடுற மாதிரி தெரியல, ஆனா மரம் ஓடுற மாதிரி தெரியுதுங்கிறத நீ அனுபவிக்கிறியா? ஆனா ட்ரெயின்ல நான் போயிட்டு இருக்கேன் அப்படிங்கிறத நீ அனுபவிக்கிறியா? You see, what you see through eye, we are not experiencing. Still, what we feel it in our brain, we are experiencing. அனுமான பிரமாணத்தை தான் நாங்க அனுபவிக்கிறோம். அங்க கண்ணுல தெரியுது, ஆனா அதை கணக்குலயே எடுக்கிறது இல்லை. ஏன்னா உனக்கு நல்லா தெரியும் அது மரம் நின்றுட்டு தான் இருக்குன்னு. அதே மாதிரி எங்க பாம்பு இல்லைங்கிறத நல்லா புரிஞ்சாதான் ஆட்டோமேட்டிக்கலி நீ கயிறு அனுபவிக்க முடியும் என்ற அந்த உண்மையை உணர்த்துவதற்காக இந்த அற்புதமான ஓவியம் நமக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. சரியா? அப்ப ஃபர்ஸ்ட் திங் இஸ் வெரி வெரி நெசசரி தட் அது இல்லைன்னு புரிஞ்சுக்கிறது. நெக்ஸ்ட் நானே அதுவாக இருக்கிறேன்னு புரிஞ்சுக்கிறது. அப்போ நானே அதுவா எப்படி இருக்க முடியும்ன்றது ஆட்டோமேட்டிக்கா மாயையில தான், சும்மா நாச்சுக்கு தான் இருக்க முடியும், கற்பனையில தான் இருக்க முடியும் என்பது வெட்ட வெளிச்சமாக தெளிவாகிவிடும். முதல்ல நான் பிரம்மத்தை பிடிக்கணுங்க, நான் யாருன்னு எனக்கு தெரியணுங்க, அதுக்கப்புறம் என் கற்பனையில இந்த உலகம் உருவாச்சுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கும் போது அதுல விழுறதுக்கு வழியே இல்லை. ஆற்றால் என்னுடைய கற்பனையினால் உருவாக்கப்பட்டதுதான் இந்த உலகமா? அது வெறுமே இல்லவே இல்லையா? அனைத்தும் நானேவா? அனைத்தும் நானா இருக்கும்போது யார் யாருக்கிட்ட போய் அடிக்கிறது, யாரை வெறுக்கிறது? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது சும்மா நாச்சுக்கும் வேற இருக்கு, வெறும் கற்பனையில வேற இருக்கு. இவையெல்லாம் மானமாக நீ உணர்ந்து விட்ட நிலையிலே தாராளமாக அதை ஃபீல் பண்ணலாம். அப்ப இந்த உலகம் ஒட்டுமொத்தமாக நானே என்று நீங்கள் ஃபீல் பண்ண வேண்டும். அப்படிங்கிறப்போ அங்கேயும் அங்க அடிக்ஷன் வர்றதுக்கோ எதுவுமே வர்றதுக்கு வழியே இல்லை என்பதை நாம் தெளிவாக உணர்ந்து கொள்ள முடிகிறது. That is what explained here. ஓகேவா? மறுபடியும் ஒரு தடவை படிச்சிருந்தேன். அலைகள், நுரை மற்றும் குமிழ்கள் நீரிலிருந்து வேறுபட்டவை அல்ல, அது போலவே என்னிடமிருந்து வெளிப்பட்ட இந்த உலகம் அனைத்தும் என்னை தவிர வேறு ஒன்றும் இல்லை. அந்த தேர்டு பிரதிபாசிக்க சக்தியா நான் எடுத்துக்கிறேன். இந்த ஜீவ சைத்தன்யம், அதாவது எனது கற்பனை தான் நினைக்கும் போது அதாவது உண்மை நிலைக்கு என்னுடைய ஸ்வரூபத்துக்கு போக முடியுது. அதே மாதிரி அடுத்து பார்த்தோம்னா விவகாரிக்க சக்தி, அதாவது அலைகள், நுரை, குமிழ்கள் அப்படிங்கிறது சப்கான்சியஸ் மைண்டு. கான்சியஸ் மைண்டு, செகண்ட் சப்கான்சியஸ் மைண்டா தெரியுது. ஈஸ்வர சைத்தன்யம் நான் பண்ணதுக்கு அது எல்லாமே எனக்கான அந்த ரிசல்ட் வரும்போது அதுவும் எங்க இருந்து வருதுன்னா என்னுடைய அந்த கற்பனையில இருந்து வந்ததுதான் இது எல்லாமே. சோ அப்படி புரிஞ்சுக்கிறேன் இந்த இடத்துல. கரெக்டா? அந்த கற்பனை ஜீவ சைத்தன்யம், செகண்ட் சொல்ல முடியல, ஓரளவுக்கு எடுத்துக்கலாம். பட் 100% ஏன் சொல்ல முடியல அப்படின்னு சொன்னா, இந்த உடல் மற்றும் பிற அனைத்தையும் கூட ஈஸ்வர சிருஷ்டின்னு சொல்லலாம். நீ பிறக்கும் போது இந்த உடல்ல பிறக்கணும்னு நினைச்சு பிறக்கிறது இல்லை, உன் கர்மா அப்படிதான் நீ பிறக்கிற. இப்போ ஆட்டோமேட்டிக்கலி அந்த ஃபர்ஸ்ட் ஓவியிலையும் ஈஸ்வர சிருஷ்டியும் கலந்தே தான் இருக்கிறது, செகண்ட் ஓவியிலையும் கலந்தே தான் இருக்கிறது. ஈஸ்வர ஜீவ சிருஷ்டிகள் அனைத்துமே மெயினா புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா உன் கற்பனைன்னு புரிஞ்சுக்கிட்டா போதும். அங்க என்ன சொல்றாரு, இது கற்பனையால் உருவானது, அதனால இல்லவே இல்லைன்னு நினைக்கணும் அப்படின்னு ஃபீல் பண்றாரு முதல்ல. நெக்ஸ்ட் அது கற்பனை தானேன்னு ஃபீல் பண்றாரு. ஸோ அந்த ஒரு டிஃபரன்ஸ் தான் மெயினா புரிஞ்சுக்கிட்டா போதும்னு நினைக்கிறேன். நம்ம இந்த நாள் பார்த்த மாதிரி அந்த கனவுல வரக்கூடிய அந்த டிஃப்ரெண்டான உலகம், அதான் அலைகள், நுரை, குமிழ்கள் சொல்றாங்களோ, அது எல்லாமே என்கிட்ட இருந்து தானே உருவாயிடுச்சு அப்படின்னு கனவுல இருந்து எழுந்ததுக்கு அப்புறமா எனக்கு பொய்ன்னு தெரிஞ்சதுன்னா, ஸோ இது எல்லாமே என்னுடைய சிருஷ்டி தானா அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு கூலாகிற மாதிரி இருக்குல்ல, அந்த மாதிரி நான் எடுத்துக்கிட்டேன் கனவுன்ட்டு.
செகண்ட், ஃபர்ஸ்ட் கற்பனை எடுத்துக்கிட்டேன். இந்த தேர்ட் வரும்போது கூட பாரமார்த்திக சத்தைய சொல்ற மாதிரி வருது. ரெண்டுமே எப்படி வேணா எடுத்துக்கலாம். நீ வந்து தேர்டையும் வந்து கனவு கற்பனை ரெண்டுமே எடுத்துக்கலாம், ஃபோர்த்லையும் கனவு கற்பனை ரெண்டையுமே எடுத்துக்கலாம் அப்படின்னு எனக்கு தோணுது. ஆமா தேர்டு, ஆமா ஜீவ சைத்தன்யத்துல கனவும் வரும் கற்பனையும் வரும், ரெண்டுமே வரும். ஸோ செகண்ட்ல கனவு மட்டும் எடுத்துக்கிற மாதிரி இருக்கு. ஃபோர்த்துக்குமே அப்படிதான் சொல்றீங்களா? இல்ல செகண்ட் ஃபோர்த்தை தான் நான் செகண்ட்னு சொல்லிட்டேன். நான் ஃபோர்த்தும் வந்து ரெண்டும் ஒண்ணுதான் எனக்கு ஃபீல் ஆகுது. சேஞ்சஸ் டிஃபரன்ஸ் பிட்வீன் ஹவ் வி see அப்படிங்கிறது தான். ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒண்ணுதான். ஆனா ஒண்ணு துறக்கணும் அப்படிங்கிற ஃபீலிங் காட்டுறாங்க, இங்கே துறக்க வேண்டிய அவசியம் இல்லை, அனைத்தும் நான் உணரு அப்படிங்கிற ஃபீலிங்க காட்டும். ஸோ கற்பனை அப்படின்னு எடுத்துக்கிட்டேன்னா ரெண்டுலயுமே ரெண்டு கற்பனையும் வருது. சரி, பார்க்கலாம். இப்போ சேம் திங் தாங்க. அடுத்த எக்ஸாம்பிள்ஸ் தான் நல்லா ப்ரூவ் பண்ணதுக்காக. In the same way, that cloth is found to be just thread when analyzed. So, when all this is analyzed, it is found to be no other than oneself. ஒரு துணியை ஆராய்ந்தால் அது வெறும் நூலே என்பது எப்படி தெரியுமோ, அதுபோல இந்த உலகத்தை ஆராய்ந்து பார்த்தால் அது என்னை தவிர வேறு எதுவும் இல்லை என்பது புலனாகிறது. அது எப்படி ஆராய்ச்சி பண்ணி பார்த்து கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லுங்க. முதலே சொல்லிட்டார் தெளிவா. ஸோ இட்ஸ் another எக்ஸாம்பிள். முதல்ல எக்ஸாம்பிள் வந்து அலைகள், நுரை, குமிழ்கள் நீரை விட்டு வேறல்ல அப்படின்னு சொன்னாரு. இதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் காட்டுறாரு இந்த இடத்துல. இங்க துணி அப்படிங்கிறது நூலை விட்டு வேறல்ல. ஸோ இட் சீம்ஸ் டு பி டிஃப்ரெண்ட். எப்படி வந்து அங்க வெள்ளையா இருந்தது நுரை, அது பபிள்ஸ் அப்படிங்கிறது வேற வேற உருவம் தான், அலைங்கிறது வேற வேற உருவம் தான், எல்லாமே வேற வேறையா தான் தெரிஞ்சது. அட் தி சேம் டைம் இது எல்லாமே தண்ணி அப்படின்றத நம்ம பார்த்தோமோ, அதே மாதிரி இங்க துணிகள் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்டா தான் இருக்கு. ஆனா அனைத்தும் நூலை தவிர வேற இல்லை. நூலை பார்க்கும்போது வேற மாதிரி இருக்கு, ஆனா துணியை பார்க்கும்போது வேற மாதிரி இருக்கு. அதனால வேற வேறன்னு ஆயிடுமா அப்படின்னா இல்ல, இந்த நூலே தான் அந்த துணியும் மாறி இருக்கு அப்படிங்கிற அனதர் எக்ஸாம்பிள் மட்டும்தான் இங்க கொடுக்கப்பட்டிருக்கு. இதுல என்ன ஒரு பியூட்டினா, எப்படி வந்து துணியை ஆராய்ஞ்சாங்க வெறும் நூலே தெரியுமோ, அதே மாதிரி இந்த உலகத்தை ஆராய்ஞ்சு பார்த்தா என்ன தவிர யாரும் இல்லைன்றதை நீங்க புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. எப்படி ஆராய போறீங்க? இந்த ஆராய்ச்சி தான் ஞான யோகம் என்று சொல்லப்படுகிறது. நான் யார் என்ற விசாரம் அப்படிங்கிறது தான் ஞான யோகம் என்று சொல்லப்படுகிறது. இந்த உடலா நான், இந்த மனசா நான், இந்த புத்தியா நான், இப்படிதான் நம்ம இந்த விசாரத்தை ஆரம்பிச்சோம் இல்லையா? இந்த உடல் நானாக இருக்க முடியாதுன்னு பார்த்தோம். இந்த மனம்ங்கிறதே கூட ஒரு ஜடம் தான். அந்த ஜடத்திற்கு ஒரு அதிஷ்டானமாக இன்னொன்று இருக்கத்தான் வேண்டும். ஒரு உணர்வுமயமாக ஏன் தெரிகிறது அப்படின்னா, சிதாபாஸ்னு ஒண்ணு இருக்கிறதுனால. இந்த சிதாபாஸ்னா என்னன்னு பார்த்தா அது பிரம்ம சைதன்யம்னு ஒண்ணு இருக்கிறதுனால. அப்ப சுத்த சித்தான உணர்வுன்னு ஒண்ணு கண்டிப்பா இருக்கணும். அது வந்து இந்த மனசுல பட்டு பிரதிபலிக்கும் போது மட்டும்தான் இதற்கு உணர்வு உள்ளது கூட தெரிகிறது. அது இல்லை அப்படின்னா இல்லவே இல்லைன்னு ஆயிடுது. ஆழ்ந்த தூக்கத்துல அது பிரதிபலிக்காம இருக்குது. அதனால உனக்கு அந்த மன உணர்வுங்கிறது இல்லாம இருக்கு. அப்ப மனசே நீனா பெர்மனண்டா அந்த மன உணர்வுல இருக்கணும், அப்படி இருக்கிறது இல்லை. அது பிரதிபலிக்கும் போது மட்டும்தான் இருக்க, மீதி நேரங்கள்ல இல்லை. அப்ப மனம் புத்தியும் நீ இல்லை. அப்ப உடம்பு அது வெறும் ஜடம், அது நீயா இருக்க முடியாது. இப்படின்னு நம்ம ரிசர்ச் பண்ணி ஃபைனலா நம்ம என்ன கண்டுபிடிச்சோம் அப்படின்னா சுத்த சித்தை கண்டுபிடிச்சோம். அப்ப பிரம்ம உணர்வை கண்டுபிடித்தோம். அப்ப பிரம்ம உணர்வு தான் இங்கே பிரதிபலித்து எல்லாமா இருக்குன்னு பார்த்தோம். அப்ப பிரம்ம உணர்வுக்குள்ள என்ட்ரி ஆகும் போதுதான் நமக்கு தெரிஞ்சது இந்த ஒட்டுமொத்த எல்லா உலகமுமே என்னுடைய பிரதிபலிப்பு தான் அப்படின்னு. நீ பிரம்மம்னு உணரும் போது ஆட்டோமேட்டிக்கா அந்த உலகம் முழுக்க நான் அப்படிங்கிற அந்த உணர்வு நமக்கு ஏற்பட்டது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் இல்லையா? சோ அதான் சொல்றாரு, யூ ரிசர்ச் டீப்லி. அதாவது நீ இந்த உடம்பை நான் நினைச்சிட்டு இருக்கிற வரைக்கும் நீயே உலகம்ன்றத உன்னால புரிஞ்சுக்க முடியாது. பட் டீப்பா ரிசர்ச் பண்ணி நீயே வந்து பிளைண்ட்லி நம்பிட்டு இருக்க இந்த உடம்பு போய் நீன்னுட்டு, நீ கொஞ்சம் டீப்பா போக யூ கேன் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் ஆட்டோமேட்டிக்லி இந்த உடம்பு நீ இல்லை. ரெண்டாவது இந்த உடம்பே இல்லை, இது வெறும் கற்பனையாலான மாயத் தோற்றம். அப்ப இந்த மாயத் தோற்றத்துக்கு அதிஷ்டானம்னு ஒண்ணு இருக்க வேண்டும். அந்த அதிஷ்டானம் தான் சித்த சுத்தான, அதாவது சுத்த சித்த உணர்வான பிரம்மானந்தம் என்று அழைக்கப்படுகின்ற சச்சித்தானந்த ஸ்வரூபம். பிரம்ம உணர்வு, ஆத்ம உணர்வு என்னென்னமோ சொல்றாங்க. சோ இதைத்தான் நான் அப்படிங்கிறது தெளிவா நம்ம உணர முடியும், சயின்டிபிக்காவே உணர முடியும், ஏன் பிரத்யட்சமாகவும் உணர முடியும், அனுமானமாகவும் உணர முடியும்.
அது எப்படி அப்படின்னா, இப்ப முதல்ல நான் சொன்னது எல்லாமே அனுமான பிரமாணத்துல சொல்றேன். இந்த உடம்பு ஜடம் தானே, ஆமா. இந்த மனசு ஜடம் தானே, ஆமா. இது எல்லாமே அனுமான பிரமாணமாக முதல்ல நம்ம உணர ஆரம்பிக்கின்றோம். இது அனுமான பிரமாணமாக உணர 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 என்ன ஆகும்னா, சுத்த சித்தே நான்கிறது பிரத்யட்ச உணர்வாக மாறும். ஏன்னா அது பிரத்யட்சமா நான் தான் அது. நான் வந்து ஆத்மஸ்வரூபம் மட்டும்தாங்க அது. நான் பிரத்யட்சமா ஆத்மஸ்வரூபத்தை அனுபவித்துக் கொண்டே, ஆனால் தவறான அனுமான பிரமாணத்தின் வாயிலாக இந்த உடலே நான் என்ற தவறான அனுமான பிரமாணத்தின் வாயிலாக பிரத்யட்சத்தை இழந்துவிட்டேன் என்று புரிகிறதா? ப்ளீஸ் நோட் திஸ் பாயிண்ட் வெரி கேர்ஃபுல்லி. ஒரு நல்ல பாயிண்ட் கிடைச்சிருக்கு. பிரத்யட்ச அனுமான ஆகமம் அப்படின்ற இந்த விஷயத்துல ஆகமும் அப்கோர்ஸ் அதை வச்சுதான் நம்ம பேஸ் பண்ணி ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கோம். அது இருக்கட்டும். இப்போ நம்ம எல்லாரும் என்ன சொல்லுவோம் அப்படின்னா, பிரத்யட்சத்தான் நான் நம்புவேன், என் கண்ணில் பார்த்தா தான் நான் நம்புவேன் அப்படின்னு எல்லாம் பேசிட்டு இருக்கேங்க. அப்படின்லாம் இல்லடான்னு ட்ரெயின் எக்ஸாம்பிள்லாம் கொடுக்குறோம். ட்ரெயின் எக்ஸாம்பிள்ல நீங்க வந்து ட்ரெயின்ல போயிட்டு இருக்கும்போது மரங்கள் ஓடுற மாதிரி தெரியுது அப்படிங்கிறதுக்காக அதை நம்புறியா? நீ போறதை தானே நீ நம்பிட்டு இருக்க. ஸோ இட் இஸ் ஈக்குவலி இம்பார்ட்டன்ட். அனுமான பிரமாணமும் உனக்கு அனுபவத்தை தருகிறது, பிரத்யட்ச பிரமாணமும் அனுபவத்தை தருகிறதுன்றது புரிஞ்சுக்கோ. அப்படிங்கிறத விட சூப்பர் எக்ஸாம்பிள் எதை சொல்லலாம்? லூசுப்பையில பிரத்யட்ச பிரமாணமா நீ வந்து ஆத்மஸ்வரூபமா இருக்க. ஆனா நான் உடம்புங்கிறது நீ தவறா புரிஞ்சுக்கிட்ட அனுமான பிரமாணம் தானே. நீ உடம்புன்னு தவறா புரிஞ்சுக்கிட்டதுனால நான் உடம்புன்னு அனுபவிச்சுட்டு இருக்கேன். அது உனக்கு பிரத்யட்சமாவே தெரியுது. அனுமான பிரமாணமே உனக்கு பிரத்யட்சமா தெரியுற அளவுக்கு வந்திருக்கு அப்படின்னு சொன்னா ஹவ் அப்படின்னா இட்ஸ் ஆல் ஹவ் வாட் யூ அண்டர்ஸ்டாண்ட் தானே. அப்படி இருக்கும்போது இந்த பிரத்யட்சமா இருக்கக்கூடிய ஆத்ம உணர்வை நீ அனுமான பிரமாணம் மூலியமா தான் முதல்ல தேட வேண்டியது இருக்கு. ஏன்னா அங்க பொய்யா இருக்கக்கூடிய உடம்ப நீ உண்மைன்னு நம்பிட்ட. அப்போ அது பிரத்யட்சமே இல்லடா, அது அனுமானமா தப்பா பண்ணிட்டடா அப்படின்னு புரிய வச்சு அந்த உடம்ப நான் இல்லைன்னு நினைக்கும் போது நீ என்னவா இருப்ப அப்படின்னா, பிரத்யட்சமா நீ அதுதானே. நீ அனுமானம் பண்ணி கண்டுபிடிக்க வேண்டிய அவசியம் எல்லாம் இல்லை. உடல் நான் என்னன்றது அனுமானத்தை, தவறான அனுமானத்தை சரியான அனுமானமா மாற்றம், அவ்வளவுதான். இங்க கூட நல்லா பாருங்க, இந்த பிரம்ம உணர்வை ஆத்ம உணர்வை நீங்க அனுமான பிரமாணத்தால் அனுபவிக்க வேண்டியதில்லை. அனுமானங்களுக்கெல்லாம் அனுமானங்களாக இருக்கக்கூடிய அதற்கு அனுமானத்தை தர முடியாதுன்னு சொன்ன ஞாபகம் இருக்கா? பிரமாணங்களுக்கெல்லாம் பிரமாணமாக இருக்கக்கூடிய பிரம்மத்திற்கு பிரமாணங்கள் தர முடியாதுன்னு சொன்னது ஞாபகம் இருக்கா? ஏன்னா அனாலிட்டிஸுக்கு யூ நீட் அ பிரமாணம். ஒரு இப்ப பிரத்யட்சத்துக்கு கண்ணு காது மூக்கு அப்படிங்கிறது பிரமாணம். அனுமானத்துக்கு அங்க புகை வந்தா இங்க நெருப்பெரியும் அப்படின்னு அந்த புகை பிரமாணம். இப்படி பிரமாணங்களை வைத்துத்தான் நீங்க அனுமானமும் பிரத்யட்சமும் பண்ணிட்டு இருப்பீங்க. ஆனா பிரம்மஸ்வரூபமோ அது பிரத்யட்சமா இருந்துட்டே இருக்கு. அதுக்கு பிரமாணங்களே கொடுக்க முடியாது. ஏன்னா எல்லா பிரமாணங்களுக்கும் அதுதான் பிரமாணமா இருக்கு என்று சொல்லக்கூடிய அளவிற்கு பிரத்யட்சமாக இருந்து கொண்டிருக்கிறது. அப்பேற்பட்ட அந்த பிரம்மஸ்வரூபத்தை தொலைத்திருக்கின்றோம். எதனாலேன்னா தவறான அனுமானத்தினாலே, இந்த உடல் நான் என்ற தவறான அனுமானத்தினாலே. அப்ப அந்த தவறான அனுமானத்தை நீ பிரேக் பண்ணணும். எப்படின்னா சரியான அனுமானத்தாலே. எகைன் நான் உடல் அல்லங்கிற அந்த அனுமானத்தால. நான் உடல்னு தவறா அனுமானம் பண்ணி வச்சிருக்கேன். இப்ப நான் உடல் அல்லங்கிற சரியான அனுமானத்துக்குள்ள நீ என்ட்ரி ஆனா ஆட்டோமேட்டிக்காவே இருக்கு. அதுக்கு மேல நீங்க வந்து பிரம்ம ஸ்வரூபத்தை நீங்க வந்து பிரமாணம் பண்ணிலாம் தேடணும்னு அவசியம் இல்லை. ஆட்டோமேட்டிக்கலி வில் பி தட். ஆட்டோமேட்டிக்கலி அதுவா தான் இப்பயும் இருக்க. அன்பார்ச்சுனேட்லி அதை நீ உணராம இருக்க. நீ அந்த தவறான அனுமானத்தை பிரேக் பண்ண மொமெண்ட்ல அதை நீ உணர்ந்துடுவ. இதுதானுங்க ரகசியம். இந்த ரகசியம் தானே இங்க சொல்லியிருக்காரு. இஃப் யூ கோ டீப்லி இன்டு ஹூ யூ ஆர், நீ கொஞ்சம் டீப்பா ரிசர்ச் பண்ணி பார்த்தேன்னா, இந்த துணியை மேலோட்டமா பார்க்காத, துணியில கொஞ்சம் டீப்பா ரிசர்ச் பண்ணி பார்த்தேன்னா அங்க நூல் மட்டும்தான் இருக்கு, வேற ஒண்ணுமே இருக்காது. அதே மாதிரி நீ கொஞ்சம் டீப்பா ரிசர்ச் பண்ணேன்னா, இங்க டீப் ரிசர்ச் அப்படிங்கிறது தவறான அனுமானங்களை உடைக்கிறது மட்டும்தான். நீங்க ரிசர்ச் பண்ணணும்னா பிரம்மா ஆத்ம உணர்வை நீங்க ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிக்கலாம் முடியாதுங்க. ஆத்ம உணர்வை ரிசர்ச் பண்ணலாம் சொல்லலை. ஆனா ஆத்ம உணர்வை இல்லைன்னு நம்பிட்டு இருக்கிற தவறான அனுமானங்களை நீ ரிசர்ச் பண்ணி தான் உடைக்க வேண்டியது இருக்கு. என்ன பண்றது? சோ தவறான அனுமானங்களை சரியான அனுமானங்களால் நீ உடைத்து விட்ட மாத்திரத்தில் நீ நீயாகவே அங்கே இருப்பாய் என்பதை நீ தெளிவாக உணர்வாய். அப்படிங்கிறது தான் பிரம்ம ரகசியத்தில் மேலான ரகசியம். போற போக்குல ஒரு முக்கியமான பாயிண்ட் கிடைச்சிருக்கு, மறந்துடாதீங்க. அண்ணா இதுதான் நான் சுசுப்தி அப்படின்னு எடுத்துக்கிட்டேன். இப்போ வந்து தூக்கத்துல உடல் கிடையாது, மனசு கிடையாது, எந்த ஒரு தாட்ஸ் அந்த புத்தி எதுவுமே கிடையாது. அப்போ இருக்கிறது. ஆனா எழுந்ததுக்கு அப்புறமா நான் மட்டும் இருக்கேன் அப்படிங்கக்கூடிய அந்த அனுபவம் இருக்கு. அதனால நான் நல்லா தூங்கினேன்னு சொன்னாலும் அந்த இடத்துல வந்து நான் அப்படியே செத்த பணமா ஆயிட்டேனா அப்படின்னா இல்ல. அங்கிருந்து ஒரு இன்டென்சிட்டி ஆஃப் உணர்வு, ஏதோ ஒரு சப்தம் கேட்டா நான் என்னால விழிக்கவும் முடியுது, தூங்கவும் முடியுது அப்படின்னா அப்ப இருக்கிறது அது மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்துல எடுத்துக்கிட்டேன்.
இதை தவிர எண்ணெயை தவிர வேற எதுவுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி. எல்லாமே சொல்லலாம். அதாவது டீப் ஸ்லீப்ல எதுவுமே இல்லை, அதுதான் உண்மையான உணர்வு. விழித்தவுடன் உலகம் வந்தது. விழித்தவுடன் எப்படி வந்தது? எப்படி வந்ததுன்னா உன் மனசிலிருந்து வந்தது. அப்ப எண்ணங்களால் வந்தது. அப்ப ஒட்டுமொத்த உலகம் எங்கிருந்து உதயமாச்சு? என் மனதிலிருந்து உதயமாச்சு. அப்ப நான் தானே உலகமாக தெரிகிறேன் அப்படின்னு சொல்லலாம். இன்னொரு எக்ஸாம்பிள் அப்கோர்ஸ் கனவு அப்படிங்கிறதையும் சேர்ந்து சொல்லலாம். ஏன்னா நீங்க தூங்கிட்டு இருக்கீங்க, ஆனா ஒரு கனவு உருவாச்சு. எங்கிருந்து உதவி பண்ண முடியும்? எத்தனையோ அனுபவங்கள், எத்தனையோ உலகங்கள் எல்லாமே பிரத்யட்சமா இருந்தது. பட் அவை அனைத்தும் உங்களுடைய மனதிலிருந்து பிரதிபலித்தது. அப்போ இந்த நீங்க டீப்பா ரிசர்ச் பண்ணி நீங்க யாருன்னு கண்டுபிடிக்கும் போது மனதோட பிரதிபலிப்புல போயிட்டு நீங்க ஒட்ட மாட்டீங்க. மனசு பிரதிபலிக்கிறதுக்கே காரணமாக நீங்கள் இருக்கிறீர்கள். நீங்கள் இருக்கிறதுனாலதான் அங்க மனசு இருக்கு. நீங்க இல்லைன்னா மனசு இருக்காது. அப்ப அனைத்திற்கும் அதிஷ்டானமாக நான் இருக்கின்றேன் அப்படிங்கிற அந்த உண்மையை உணர்ந்து கொள்வதற்கு இப்படி ரிசர்ச் பண்ணணும் அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கலாம். ஓகேவா? ஓகேண்ணா. ஆறாவது போய்க்கலாமா? Just as the sugar produced from the juice of the sugar cane is permeated with the same taste, so all this produced out of me is completely permeated with me. Yet another example தான் இது. கரும்புச்சாற்றிலிருந்து தயாரிக்கப்படும் சர்க்கரை முழுவதும் அதே இனிப்புச் சுவை எப்படி நிறைந்திருக்கின்றதோ, என்னிடமிருந்து உருவான இந்த உலகம் அனைத்தும் என்னாலேயே நிறைந்திருக்கிறது. I need little more time. அதனால நாளைக்கே நான் பார்க்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம நிறைய இந்த விஷயத்தை பத்தி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். லைக் முள்ள மாதிரி உணர்வு, முடிச்சவைக்கு உணர்வு, ஒவ்வொரு வாட்டவர்த்தி உணர்வு. இந்த உலகத்துல எதை பார்த்தாலும், எந்த உணர்வை பார்த்தாலும் அது பிரம்ம உணர்வு தான்டா அப்படின்ற மாதிரி நம்ம டிஸ்கஸ் பண்ண இந்த விஷயம் இந்த ஸ்லோகத்துல அரங்கேறி இருக்கின்றது. அதை நாளை நாம் விரிவாக பார்க்கலாம்.